உங்கள் கையில் 2 பல்பை கொடுத்துட்டு அதை ஒரு பேட்டரி கூட கனெக்ட் பண்ணுங்கன்னு யாருன்னா சொன்னாங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று அதை நீங்கள் ஒரு பேரலல் சர்க்யூட்டாக கனெக்ட் பண்ணலாம், இல்லை சீரிஸ் சர்க்யூட்டாக கனெக்ட் பண்ணலாம். இதில் ஒரு வித்தியாசம் இருக்குது. சீரிஸ் சர்க்யூட்டில் பல்பு வந்து டிம்மாக எரியும், பேரலல் சர்க்யூட்டில் 2 பல்பும் நல்லா பிரைட்டாக எரியும். ஓகேங்களா? ஆனால் அதில் ஒரு ட்ராபேக்கும் இருக்குது. சீரிஸ் சர்க்யூட்டில் ரொம்ப நேரம் அந்த பல்ப் எரியும், பேரலில் டக்குன்னு அந்த பேட்டரியில் இருக்க கரண்ட்டு போயிடும். ஸோ ஏன் வந்து இந்த 2 பல்பை ஒரே பேட்டரி தான் கனெக்ட் பண்ணுறோம், ஆனால் ஒன்றுத்தில் சீக்கிரமாக கரண்ட்டு போயிடுது, ஒன்றுத்தில் ரொம்ப நேரம் நிற்கிது, அதேமாதிரி ஒன்றுத்தில் டிம்மாக எரியுது, ஒன்றுத்தில் பிரைட்டாக எரியுது. இதுக்கு காரணம் என்ன? ஸோ ஃபஸ்ட் நம்ம பேரலல் சர்க்யூட்லேருந்து ஆரம்பிப்போம். இப்போ ஒரு சர்க்யூட்டை நீங்கள் பார்க்கும்போதெல்லாம் அதை வந்து அதுக்குள்ளே எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகிட்டு இருக்கிறத நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள். இந்த சிமுலேஷனை நீங்கள் அதை பார்க்கவும் முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த காப்பர் கம்பி வழியாக இந்த மூவ் ஆகிட்டு இருக்க இந்த ப்ளூ பால்லாம் எலக்ட்ரான்ஸ். ஓகேங்களா? இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வந்து ரேஸ் ஓடுற ரேசர்ஸ்ன்னு நினச்சிக்கோங்க. ஓகேங்களா? இப்போது என்ன ஆகுதுன்னா, இந்த குண்டு பல்ப் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் வந்து அந்த ரேஸுக்கு நடுவில் இருக்க ரேஸ் ட்ராக் நடுவில் இருக்க தடங்கள். ஓகேங்களா? அந்த தடங்களை வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு நம்ம நார்மலாக போகிறத விட கொஞ்சம் ஸ்லோவாக ஆகும் டைமு. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல இது ஒரு பேரலல் சர்க்யூட், ஏன்னா இந்த 2 பல்பும் பேரலாக கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த பேரலல் சர்க்யூட்டில் இந்த ரேசஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்க இந்த ஒயரில் மூவ் ஆகிட்டே இருக்காங்க. ஒயரில் எந்த ரெசிஸ்டன்ஸும் இருக்காது. ஓகேங்களா? அவங்க நல்லா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டே இருக்காங்க. மூவ் ஆகிட்டே இருக்கும்போது ஒரு ஜங்ஷன் வருது. இந்த ஜங்ஷனில் அந்த ரேசஸுக்கு 2 வழி பிரியுது. ஸோ சில பேர்லாம் இந்த வழி எடுத்துக்காங்க, சில பேர் இந்த ரூட் போகிறாங்க. ஓகேங்களா? இந்த 2 ரூட்டில் போனாலுமே அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஸ்டக்கிள் இருக்குது. அதாவது இந்த தடங்கள் 1 இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் இந்த ரூட் எடுத்தாலுமே ஒரு தடங்கள் இருக்குது, இந்த ரூட் எடுத்தாலுமே ஒரு தடங்கள் இருக்குது. ஸோ எந்த ரூட்டை சூஸ் பண்ணாலுமே நீங்கள் அந்த ஒரு தடங்களை கிராஸ் பண்ணி வந்து திரும்பி இந்த பக்கம் வர வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ரேசஸும் ஒரு தடங்களை தான் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? எந்த ரூட் எடுத்தாலுமே. பட் இது பேரலல் சர்க்யூட். பட் அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இங்கே வந்து சீரிஸ் சர்க்யூட் இருக்குது. சீரிஸ் சர்க்யூட்டில் ஒரே ஒரு ரூட்டு தான் இருக்குது. ஓகேங்களா? இங்கே எடுக்கிறது 2 ரூட்லாம் கிடையாது. ஸோ எல்லா ரேசஸும் இந்த ஒரு ரூட்டில் தான் போய் ஆகணும். ஆனால் அந்த ரூட்டில் 2 தடங்கள் இருக்குது. ஸோ இந்த சர்க்யூட்டில் ஓட்டுற எல்லா ரேசஸுக்குமே எல்லா ரேசரும் 2 தடங்களை கிராஸ் பண்ணி வந்தால் தான் இந்த பக்கம் வர முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து அவங்க மூவ் ஆகிற ஸ்பீடு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல ரேசஸ்ன்னு சொல்கிறது நம்ம எலக்ட்ரான்ஸ் சொல்கிறோம். கரெக்டுங்களா? ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகுறது கம்மியாக நடந்தால் அந்த இடத்துல அவுட்புட் ஒர்க்குன்றது இந்த இடத்துல லைட் தான். ஓகேங்களா? அந்த ஒர்க் அவுட்புட் வந்து கம்மியாக இருக்கும், அந்த லைட் வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து ரேசஸ் வந்து ஒரு தடங்களை தான் கிராஸ் பண்ணி போகிறதுனால அவங்களுடைய ஒர்க் அவுட்புட், அதாவது லைட் வந்து அதிகமாக எரியும். பட் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ரேசஸ் வந்து ஈஸியாக இந்த பக்கத்தில் அந்த பக்கம் வந்து கம்ப்ளீட் பண்ணி ரேஸை முடிச்சிருவாங்க. ஸோ அதனால் ரேஸ் வந்து இங்கே சீக்கிரம் முடிஞ்சிடும். அதாவது பவர் வந்து ஃபுல்லாக சீக்கிரம் தீண்டு போயிடும். பட் இந்த இடத்துல ரேஸை ஸ்லோவாக தான் மூவ் ஆகுறதுனால ரேஸும் ரொம்ப நேரம் நடக்கும், லைட்டு வந்து ரொம்ப நேரம் எரியும். ஸோ இதுதாங்க பேரலல் சர்க்யூட்டுக்கும் சீரிஸ் சர்க்யூட்டுக்கும் இருக்க வித்தியாசம். எப்போவுமே ஒரு லோட ரெசிஸ்டன்ஸ், அதாவது ஒரு தடங்களாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக புரியும். ஸோ இது போல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சிம்பிளான சயின்ஸ் எக்ஸ்பிளனேஷன்ஸுக்கு நம்ம ENS சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.